அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 2 வாரங்களாக ஒப்புரவாகுதல் என்ற சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் எப்படி தேவனோடு ஒப்புரவாகிறோம் என்ற சத்தியத்தை பார்த்தோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள் மூலமாக எப்படி சக மனிதர்களோடு ஒப்புரவாகிறோம் என்ற சத்தியத்தையும் பார்த்தோம். இந்த வாரத்திலே நாம் கேட்ட அந்த சத்தியத்திற்கு ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டை நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பார்த்து அதிலிருந்து இந்த ஒப்புரவாகுதல் எப்படி நடைமுறை வாழ்க்கையிலே ஒருத்தருடைய வாழ்க்கையில் எப்படி நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள்ள போகிறோம். இந்த வாரத்திலே நாம் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே இளைய குமாரன், மூத்த குமாரன், 2 குமாரர்களை குறித்த ஒரு உவமையை இயேசு லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். அதிலே குறிப்பாக இளைய குமாரன் எப்படி அவன் பாவத்திலே விழுந்தான், பின்பு எப்படி தகப்பனோடு ஒப்புரவானான் என்ற காரியத்தை இயேசு அந்த உவமையிலே சொல்லுகிறார். அதிலிருந்து நாம் எப்படி ஒரு தனி நபர் பாவத்தில் எப்படி விழுகிறார்கள், எப்படி தேவனோடு ஒப்புரவாகிறார்கள் என்ற அந்த காரியத்தை என்ன செய்ய போகிறோம், புரிந்து கொள்ள போகிறோம். முதலாவதாக நாம் பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இருந்து இந்த இளைய குமாரனின் வாழ்க்கையிலிருந்து எப்படி ஒரு மனிதன் கர்த்தரை விட்டு விலகி போகிறான், அந்த காரியம் எப்படி ஒருவருடைய வாழ்க்கையில் நிகழ்கிறது என்பதை நான் உங்களுக்கு தகப்பனோடு ஒப்புரவான இளைய குமாரனை குறித்து இயேசு சொன்ன அந்த காரியத்திலிருந்து நாம் பார்ப்போம். பாருங்க, வாசிக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11லிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே முதலாவதாக இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறது தகப்பனை விட்டு பிரிந்து போன மகன். அதை தான் முதலாவதாக என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்க, ஒரு தனி நபர் எப்படி ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறார்கள் என்பதை இங்கே அருமையாக என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பாருங்க, இங்கே ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அவருக்கு 2 குமாரர்கள். அவர்களில் இளையவன் தகப்பனிடத்தில் வந்து என்ன செய்கிறான், கேட்கிறான். தகப்பனே, சொத்தில் எனக்கு வர வேண்டிய பங்கு என்ன செய்யுங்க, கொடுத்துருங்க அப்படின்னு என்ன செய்கிறான், கேட்கிறான். இங்கே தான் ஒரு தனி நபர் எப்படி பாருங்க ஆண்டவரை விட்டு தூரமாக போக ஆரம்பிக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக வேளைகளில் பாருங்கள் ஒரு தனி நபர் கர்த்தரை விட்டு எப்படி தூரமாய் போக ஆரம்பிக்கிறார்கள். எல்லாம் பாருங்கள், பிசாசு ஒருத்தருடைய இருதயத்தில் ஏதோ ஒரு உலக ஆசை, உலக இச்சைகள், அதை வந்து ஒருவருடைய இருதயத்தில் என்ன செய்கிறான், விதைக்கிறான். விதைத்தவுடன் பாருங்க அதை எப்படி பிசாசு விதைக்கிறான் பாருங்க. இந்த இளைய குமாரனுடைய இருதயத்தில் பிசாசு எப்படிப்பட்ட பொய்களை விதைத்திருப்பான் என்பதை இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது தெரியுது. இந்த இளையகுமாரன் என்ன நினைக்கிறான், நான் வந்து எல்லா சொத்தையும் எடுத்துட்டு என் தகப்பனை விட்டு தூரமாக தனியாக போய் வாழ்ந்து நான் ஜாலியாக வாழ்ந்தால் தான் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், நான் வந்து உண்மையாக என்ஜாய் பண்ண முடியும்.
இந்த தகப்பனு கீழே வாழ்கிற வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் ஒரு என்ஜாய்மெண்ட்டு என்னது கிடையாது. இந்த தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் தகப்பன் வந்து இதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ நான் தகப்பனை விட்டு என்ன செய்திடணும், தூரமாக போயிடணும். போயிட்டா நான் பாட்டு என்ன நினைக்கிறேனோ, என்ன சிந்திக்கிறேனோ, என்னென்ன ஆசைப்படுறேனோ, எதை எதை என் கண்கள் இச்சிக்கிறதோ அதன்படி என் இஷ்டம் போல் என்ன செய்யலாம். நான் வாழ்ந்தேனா நான் வாழ்க்கையில் மெய்யான சந்தோஷத்தை என்ன செய்வேன், அடைவேன். அப்படி நினைத்து கொண்டு பாருங்க, இவன் என்ன செய்கிறான், இந்த உலக ஆசை இச்சைகளால் இழுக்கப்பட்டு பாருங்க, தவறான சிந்தை கொண்டு பாருங்க, தன்னுடைய இச்சைகளால் இழுக்கப்பட்டவனாக வாழ்க்கையை அந்த இச்சைகளை நிறைவேற்றுகிறது மூலமாக தான் நான் வாழ்க்கையில் மெய்யான சந்தோஷத்தை என்ன செய்ய முடியும், அடைய முடியும் என்று நினைத்து தகப்பனை விட்டு தூரமாக போய் தனக்கு உண்டான ஆசைகளை எல்லாம் என்ன செய்கிறான், செலவழித்து பாருங்கள், தன் விருப்பப்படியெல்லாம் இஷ்டம் போல் வாழுகிறதை இங்கே வேத வசனம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி தான் அனைவருடைய வாழ்க்கையிலையும் நடக்குது. இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் அநேகர் மதுபானத்துக்கும் மற்றும் போதை வஸ்துக்கும் அடிமைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறதை இன்னைக்கு கண்கூட என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனம் எப்படி ஆரம்பிக்குது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு எண்ணம், இந்த காரியத்தை நான் செய்தால் எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன செய்யும் ஏற்படும், இந்த மதுபானத்தை குடித்தா அப்படியே நான் வேறு உலகத்துக்கு என்ன செய்திருவேன், போயிடுவேன், நான் வாழ்க்கையில் மெய்யான சந்தோஷத்தை என்ன செய்யலாம், அடையலாம், நான் வந்து உண்மையாகவே வாழ்க்கையை என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறார்கள் பாருங்கள். மனதில் தவறான எண்ணம் கொண்டு இப்படி பாருங்கள், சில தவறான பழக்க வழக்கங்களில் போய் சிக்கி கொள்ளுகிறாங்க. பின்பு பாருங்கள், அந்த மதுபானம் அந்த போதை வஸ்து அவர்களை என்ன செய்கிறது, அடிமைப்படுத்தி கடைசியில் பாருங்கள் அது அவர்கள் வாழ்க்கையை என்ன செய்து விடுகிறது, பாருங்கள் அது வந்து அழித்து விடுகிறது. பாருங்கள், இங்கே இந்த இளைய குமாரன் வாழ்க்கையில் இதான் நடக்குது. பாருங்கள், இவன் நினைத்தான் ஒருவேளை நான் தகப்பனை விட்டு தூரமாக போய் என் பணத்தையெல்லாம் செலவழித்து ஜாலியாக வாழ்ந்தா நல்லா அனுபவிக்கலாம்னு நினைக்கிறான். கடைசியில் பாருங்கள், அவன் அப்படி செய்த போது என்ன ஆச்சு பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், நீங்கள் தகப்பனை விட்டு தூரமாக போய் நான் எதையோ ஒன்று செஞ்சு அப்படி செஞ்சால் தான் நான் என் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும், நான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லி பாருங்கள், நீங்கள் ஆண்டவரை விட்டு, ஆண்டவர் இயேசு விட்டு தூரமாக போய் உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய ஆசை இச்சைகளின்படியெல்லாம் வாழ்ந்து அனுபவித்தாதான் நான் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்க முடியும், அனுபவிக்க முடியும்னு நினைத்து ஆண்டவரை விட்டு தூரமாக போய் நம் மனசும் மாம்சமும் விரும்பினபடியெல்லாம் வாழ்கிறோம். பார்த்தீங்களா பாருங்கள், அதுதான் பாருங்கள் ஒரு நபருடைய வாழ்க்கையின் அழிவின் ஆரம்பமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இப்படி தான் ஒருவருடைய வாழ்க்கையின் அழிவு என்ன செய்து தொடங்குது. பாருங்கள், இந்த உலக ஆசை இச்சைகளை வச்சு பிசாசு என்ன இழுக்கிறான். யாக்கோபில் அதை வேதம் அழகாக சொல்லுது. பாருங்கள், யாக்கோபு நிருபத்தில் 1ஆம் அதிகாரம், யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13 to 15 வசனத்தில் எப்படி மனிதன் இந்த உலகத்தில் சோதிக்கப்படுகிறான் என்பதை குறித்து வேதம் சொல்லிட்டு வரும்போது பாருங்கள், 14வது வசனத்தில் இப்படி சொல்லுது, அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி கர்த்தரை விட்டு விலக ஆரம்பிக்கிறானா பாருங்க, வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது. பாருங்க, அவன் தன் சுய இச்சையினால் என்ன செய்கிறானா, இழுக்கப்பட்டு பின்பு அதில் என்ன செய்கிறான், சிக்குண்டு அவன் என்ன செய்கிறான், சோதிக்கப்படுகிறான். அப்போது பாருங்க, இன்றைக்கு பிசாசு இப்படி தான் ஒருத்தரோட வாழ்க்கையை என்ன செய்கிறான், கர்த்தரை விட்டு விலகும்படி பாருங்க, இப்படி தான் ஒருவருடைய வாழ்க்கையில் அந்த உலக ஆசை இச்சைகள் மூலம் என்ன செய்கிறான், சோதனைகளை என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான். இப்போது இந்த இளைய குமாரன் மாதிரி அதுக்கு இடம் கொடுக்கும்போது என்ன ஆகிடுது, கர்த்தரை விட்டு விலகி போய் கடைசியில் நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினபடி வாழ ஆரம்பிக்கும் போது அடுத்தது என்ன ஆகுது, அப்படிப்பட்ட பாவத்தினுடைய விளைவுகள் வாழ்க்கையில் என்ன செய்யுது, வெளிப்பட ஆரம்பிச்சிருது. வாழ்க்கையிலே நாம் அழிவை என்ன செய்கிறோம், சந்திக்க ஆரம்பிக்கிறோம்.
பாருங்கள், இந்த இளைய குமாரோட வாழ்க்கையில் அதுதான் நடந்தது பாருங்கள். வாசிக்கிறேன், லூக்கா 15:14 வசனத்திலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அடுத்த வசனம் வாசிக்கிற பாருங்க. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இப்படி நம்முடைய பாவ இச்சைகளால் இழுக்கப்பட்டு நாம் சிக்குண்டு அதில் அடிமைப்படும் போது பாருங்க, அடுத்ததாக என்ன நடக்குது பாருங்க, வாழ்க்கையிலே நாம் அழிவை என்ன செய்கிறோம், சந்திக்க ஆரம்பிக்கிறோம். வேதனையை சந்திக்க ஆரம்பிக்கிறோம், நிந்தையை சந்திக்க ஆரம்பிக்கிறோம், அவமானத்தை சந்திக்க ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டத்தை, துன்பத்தை என்ன செய்கிறோம், அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக சில நேரம் பாருங்கள், ஒரு மனுஷன் பாருங்கள் சோதிக்கப்பட்டு நான் இந்த மதுபானத்தை, இந்த போதை வஸ்து இது பண்ணால் நான் வாழ்க்கையில் பெரிய ஒரு சந்தோஷம் அடைஞ்சிடலாம், நல்லா அனுபவிச்சிடலாம், வேறு உலகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு பாருங்கள் தவறான எண்ணங்களால் ஒரு மனுஷன் பாருங்கள் இழுக்கப்பட்டு கடைசியில் பாருங்கள் அந்த பாவத்தில் சிக்குண்டு அடிமைப்படும் போது பாருங்கள் அந்த நபரோட வாழ்க்கையை என்ன செய்யுது, பெரிய அழிவுக்குள்ளே போயிடுது. அதை தான் இங்கே இளைய குமாரன் வாழ்க்கையில் பார்க்குறோம். பாவத்தின் விளைவுகள் இதான் பாருங்கள். ரெண்டாவது காரியம், ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு என்னைக்கு விலகிறானோ அடுத்தது பாவத்தினுடைய விளைவுகளை அவன் என்ன செய்கிற வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். இங்கே இளைய குமாரன் பாருங்கள், எல்லா ஆஸ்தியும் இப்போ செலவழிந்து போச்சு, குறைவுபட தொடங்கி இப்போ அந்த தேசத்தில் பஞ்சம் வந்தபோது பாருங்கள் அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட என்னது இல்லாமல் பட்டினினால் வருந்துகிற அந்த அவ்வளோ பெரிய வேதனைக்குள்ளே அவன் வாழ்க்கை என்ன செய்கிறது, சிக்கி கொள்ளுகிறது. ஒரு பன்றிக்கு கொடுக்கப்படுகிற தவிட்டினாலாச்சு என் வயிற்றை நிரப்பலான்னு பார்த்தா அது கூட அவனுக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? இப்படி தான் பாருங்கள் அநேகர் இன்னைக்கு பல்வேறு வேதனைகளில் போய் சிக்கி இன்றைக்கு பாருங்கள் அடிமைப்பட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, சிக்கி தவிக்கிறார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, ஏன் இந்த சத்தியத்தை பார்க்குறோம்? முதலாவது காரணம் பாருங்கள், இன்றைக்கி ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாகவே இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நல்ல ஆண்டோடைய பிள்ளைங்க கூட ஏதோ ஒரு கட்டத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா பிசாசினுடைய பொய்களை நம்பி வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரை விட்டு வழி விலகிற அந்த பரிதாபங்களெல்லாம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது நம்மை சுற்றி. அல்லது பாருங்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்கள் குடும்பத்திலே உங்களை அறிந்தவர்கள் யாரோ இப்படி பாவத்தில் சிக்குண்டு அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக நீங்கள் இன்றைக்கி என்ன செய்யலாம், ஜெபித்து கொண்டிருக்கலாம். பாருங்கள், நாம் எதற்காக இதை பார்க்குறோம்? இது நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, அல்லது நம்ம பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு நபருக்காக ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கலாம். பாருங்கள், எதற்காக இந்த சத்தியங்களை நம்ம புரிந்து கொள்கிறோம். எப்படி ஒரு மனுஷன் சிக்கி கொள்ளுகிறான் பாவத்தில், அதனால் வருகிற விளைவு என்ன அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ளும் போது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாவத்துக்குள்ளே விழாதபடிக்கு நம்ம வசனத்தை கொண்டு நம்ம காத்து கொள்றதுக்கு இது உதவுகிறது மாத்திரம் இல்லை. பாருங்கள், சிக்குண்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், அவங்களுக்காக சரியான விதத்தில் புரிந்து கொள்ளுதலோடு ஜெபிக்க இந்த சத்தியங்கள் நமக்கு என்ன செய்கிறது, உதவி செய்கிறது. அவங்க எந்த இடத்துல எப்படி சிக்கினாங்கிறது இதை பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யுது, விளங்குது. அப்போது நம்ம புரிந்து கொள்ளுதலோடு இப்போது பாருங்கள் இன்னும் அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக, அந்த பாவத்திலேருந்து அவருக்கு விடுதலை அடைகிறதுக்காக நம்ம இன்னும் ஒரு அதிக விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறதுக்கு இந்த சத்தியங்கள் என்ன செய்கிறது, உதவி செய்கிறது. பாருங்கள், அப்போது பாருங்கள் இன்றைக்கு பாருங்கள் பாவத்தில் ஒரு மனிதன் அகப்படும் போது, அவன் தகப்பற்றி விட்டு விலகும் போது என்ன ஆகுது, அவன் பாருங்கள் ஒரு வேளை உணவு கூட இல்லாதபடி இந்த இளையகுமாரன் பாருங்கள் மிகுந்த வேதனைப்பட்டு தவிக்கிறதை என்ன செய்யணும் பார்க்குறேன். இதான் ஒரு மனுஷன் பாவத்திற்கு இடம் கொடுக்கும்போது உண்டாகிற விளைவு பாருங்கள். ஆனால் பாருங்கள், கர்த்தர் நல்லவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். பாருங்கள்,
தகப்பனை விட்டு இந்த இளைய மகன் போயிருக்கலாம். ஆனால் தகப்பன் ஒரு நாளும் பாருங்க தன்னோட மகனை என்ன செய்யலை, தன்னை விட்டு விலகி போன மகனை என்ன செய்யலை, மறக்கவே இல்லை. அவர் பாருங்க பாருங்க நம்முடைய தேவன் நாம் அவரை விட்டு விலகி போனாலும் பாருங்க நம்மை திரும்பவும் தம்மிடத்தில் சேர்த்து கொள்வதற்காக அவர் பாருங்க எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். அப்படி தான் பாருங்க இவன் தன்னுடைய மிகுந்த வேதனையின் நடுவில், ஒருவேளை உணவு கூட கிடைக்காம இருக்கிற அந்த வேளையில் கர்த்தர் இவனை உணர்வடையும்படி செய்கிறார். பாருங்க அடுத்ததாக அதான் பாருங்க, முதல்ல தகப்பனட்டு விலகி போகிறோம், ரெண்டாவது அப்போது பாவத்தினுடைய விளைவுகளை எதிர்கொள்கிறோம், எதிர்கொண்டு அவமானத்தையும் நிந்தையையும் பசி பட்னியையும் வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்கிறவர்களாக மாறிடுறோம். ஆனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறதுனால பாருங்கள் அந்த கஷ்டத்தின் நடுவில் நம்முடைய பாவத்தை குறித்து உணர்வடைய செய்கிறார், உணர்வடைய செய்கிறார். அதான் மூணாவது காரியம் பாருங்க. இங்கே பாருங்க வாசிக்கிறேன் பாருங்க 17வது வசனம். அவன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் அவனோடு பேசுகிற பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் என்ன செய்கிறேன், சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இந்த இளையகுமாரன் அவனுடைய வாழ்வின் மிகுந்த மோசமான நிலையில் பாருங்க வேதம் ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறது. இதுதான் பாருங்க, இதுதான் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் வழி தப்பி விழுந்து போனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியது தான் பாருங்க. இவன் புத்தி என்ன செய்தான், தெளிந்தான். பாருங்க ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல விழுந்து போய் ஒருவேளை இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வேளையிலும் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய இருதயம் என்ன செய்யட்டும், உணர்வடையட்டும். ஐயோ என் தகப்பன் வீட்டை விட்டு போனதுனால தானே இவ்வளவு வேதனை ஆயிற்று, நான் ஆண்டவரை விட்டு விலகி போனதுனால தானே இவ்வளவு வேதனைக்குள்ளே நான் சிக்கி கொண்டேன் என்பதை பாருங்க முதலாவது நாம் உணர்கிறவர்களாக என்ன செய்யணும், மாறணும். அல்லது நீங்கள் ஒருவேளை யாரோ ஒருத்தர் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இப்படி பாவத்துக்குள்ளே விழுந்து அழிந்து கொண்டிருந்தால், அல்லது உங்களுக்கு ஒரு தெரிந்த நபர்கள் யாருக்காவது நீங்கள் இப்படி அழிந்து கொண்டிருக்க ஜெபிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா பாருங்க, நீங்கள் இதுக்காக தான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவர்கள் தங்களுடைய பாவத்தை குறித்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, உணர்வடைய வேண்டியதாக இருக்குது, அவங்களோட புத்தி தெளிய வேண்டியதாக இருக்குது. ஏன் அந்த புத்தி தெளியும் போது தான் பாருங்கள் அடுத்தது ஒரு ஆச்சரியம் அருமையான காரியம் நடக்குது பாருங்க. எப்போ உணர்வடைகிறோமோ அப்போதான் தகப்பனிடத்தில் போகும்படி நாம் திரும்ப என்ன செய்கிறோம், அந்த பாவ வாழ்க்கையை விட்டு என்ன செய்கிறோம், எழும்புகிறோம் பாருங்க. இந்த இளையகுமாரன் அதை தான் செய்கிறான். எப்போ உணர்வடைகிறானோ இப்போ எழுந்து தன் தகப்பனிடத்தில் என்ன செய்கிறான், திரும்ப போகிறான் பாருங்க. இப்போ இங்கே 20வது வசனத்தை வாசிக்கிறேன். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் என்ன செய்தான், வந்தான். எவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம் பாருங்க. எப்போ நம்ம உணர்வடைகிறோமோ அப்போந்தான் அந்த நபர் என்ன செய்ய முடியும், திரும்ப தகப்பனிடத்தில் என்ன செய்ய முடியும், வர முடியும். ஒருவேளை பாவத்தில் சிக்கி கொண்டிருக்க யாரோ ஒருத்தருக்கு ஜெபம்ன்றீங்களா, இப்படி ஜெபம்னுங்க. ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய புத்தி தெளிந்து திரும்ப ஆண்டவரை உம்மிடத்தில் வரும்படி அவங்க எழுந்து என்ன செய்யட்டும், வரட்டும். அவர்களை உணர்வடைய செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவங்க திரும்ப உம்மிடத்தில் வரும்படி அவர்களுடைய இருதயத்தில் என்ன செய்யுங்க, கிரியை செய்யுங்கப்பான்னு சொல்லி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் விழுந்து போய் கிடந்திருந்தா கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறாரு. இப்போ நீ உணர்வடைஞ்சிட்ட, இப்போ என்ன பண்ண, எழுந்து கர்த்தர் இடத்துல என்ன செய்ய, ஓடு, கர்த்தரிடத்தில் திரும்பி வா. நீ கேட்கல எப்படிங்க வர்றது, வேற ஒன்றும் இல்லை, இருக்கிற இடத்துலையே முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே இயேசுவே என்னை மன்னியும்னு என்ன செய்யுங்க, நீங்கள் கூப்பிடுவீர்களானால் பாருங்க நீங்கள் திரும்பவும் தகப்பனிடத்தில் ஒப்புரவாக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. உங்களுடைய
தேவனோடு திரும்பவும் நீங்கள் ஒப்புரவாகிற அந்த ஆசீர்வாதத்தை, பெரிய அந்த அந்த பாக்கியத்தை திரும்ப என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். பாருங்க, அதை தான் இவன் செய்கிறான். எழுந்து தகப்பனிடத்தில் என்ன செய்கிறான்? போகிறான். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமாக இவ்வளோ பாவம் பண்ணிட்டேன், இனி ஆண்டவர்லாம் என் பாவத்தை மன்னிப்பாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? உங்களுடைய இருதயத்தில் என்ன செய்யலாம்? கேட்கலாம். பாருங்கள், அந்த கேள்விக்கு தான் பதிலை இங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், தகப்பன் உங்களை திரும்ப ஏற்றுக்கொள்கிறது மட்டும் இல்லை, தன்னுடைய வீட்டிலே உங்களை மறுபடியும் தன்னுடைய மகனாக சேர்த்து கொள்ளுகிறவராய் நம்முடைய பரம தகப்பனாகிய நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவாகிய தேவன் மறுபடியும் உங்களை தம்முடைய குடும்பத்திலே உங்களை தம்முடைய மகனாக மகளாக என்ன செய்கிறார்? சேர்த்து கொள்ளுகிறார். உங்களுடைய பாவங்களை அவர் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இங்கே இந்த இளைய மகன் தகப்பனிடத்தில் வந்தவுடனே தகப்பன் பாருங்க எப்படி தன்னுடைய மகனை திரும்ப சேர்த்து கொள்கிறார். இதான் கடைசி பகுதி. பாருங்க, எப்படி சேர்த்து கொள்கிறார்னு இப்போ அந்த சத்தியத்தை பார்க்கலாம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது. லூக்கா பாருங்க 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் பின்பகுதி, அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். பாருங்க, தகப்பன் பாருங்க, அவர் காத்து கொண்டே இருந்திருக்கிறார் இவ்வளோ நாளா. ஐயோ, என் மகன் எப்போ வருவான், ஐயோ என் மகன் எப்போ வருவான் அப்படின்னு அவர் பார்த்து கொண்டிருந்து மகன் திரும்ப வருகிறத பார்த்துட்டு பாருங்க, வேதம் ஆச்சரியமான ஒரு காரியத்தை இங்கே சொல்லுது. பாருங்க, தகப்பன் என்ன செய்தாராம்? தகப்பன் தன்னுடைய மகனை கண்டு மனதுருகி ஓடி போய் அவனை கழுத்தை பாருங்க கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தாராம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுதான் பாருங்க தேவனுடைய அன்பு. தேவனுக்கு இப்போ உங்கள் மேலே கோபம் இல்லை. ஏன்னா சில நேரம் நினைக்கிறோம், ஆண்டவர்லாம் என் பாவத்தை எங்கே மன்னிப்பார்? மன்னிக்க முடியாத அளவுக்கு நான் இப்படி பாவம் பண்ணியிருக்கேனே. இல்லை, என்ன அருமையின் நண்பனே, நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் அதை மன்னிக்கிறவராக நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. மன்னிக்கிறவர் மட்டும் இல்லை, பாருங்க, அவர் உங்கள் மேல் மனதுருகி நம்முடைய தகப்பன் என்ன பண்ணுறார்? அவங்கள ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டு திரும்பவும் உங்களை குடும்பத்துக்குள்ளே என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். பாருங்க, அதுதான் இங்கே நடக்குது. தகப்பன் ஓடி வந்து பாருங்க மகனை பாருங்க கட்டி அணைத்து கொள்ளுகிறார். உடனே பாருங்க மகன் தகப்பனிடத்தில் தன் பாவத்தை உணர்ந்தவனாக அதை என்ன செய்கிறான்? அறிக்கை செய்கிறான். அறிக்கை செய்தவுடன் பாருங்க அடுத்தது தகப்பன் உடனே என்ன பண்ணுகிறாரு? இப்போது 22வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். இளைய குமாரன் இவன் என்ன அறிக்கை செய்கிறான்? தன்னோட தகப்பனிடத்தில் பார்த்து சொல்கிறான், பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, என்ன வெறும் ஒரு வேலைக்காரனாக உங்களுடைய குடும்பத்தில் என்ன செய்யுங்க? திரும்ப சேர்த்துக்கோங்க அப்படின்னு தான் இந்த மகன் நினைக்கிறான். ஆனால் தகப்பன் என்ன தெரியுமா செய்கிறாரு? இல்லைப்பா, உன்னை திரும்ப வேலைக்காரனாலாம் சேர்க்கறது இல்லை, உன்னை திரும்ப மகனாகவே நான் என்ன செய்கிறேன்? ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி பாருங்க இங்கே என்ன செய்கிறார்? அந்த மகனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி கையில் பாருங்க மோதிரத்தை அணிந்து அவனுக்கு பாதரட்சை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இது எதை குறிக்கிறது? தூரமாய் ஓடிப்போன அந்த மகன் திரும்ப வீட்டுக்குள்ளே வேலைக்காரனை சேர்க்கறதுக்கு தான் தகுதி இருந்தது. ஆனால்
தேவன் நம்முடைய தகுதியின்படி நமக்கு எதையும் செய்கிறதில்ல. அவர் தம்முடைய கிருபையின்படி தான் நமக்கு எல்லாவற்றையும் என்ன செய்கிறார். இங்கே அவனை முழு அந்தஸ்துள்ள ஒரு மகனாக திரும்ப தன்னுடைய குடும்பத்தில் என்ன செய்கிறார், சேர்த்து கொள்ளுகிறார். பாருங்கள். அப்போது பாருங்கள், நமக்கு ஒருவேளை நீங்கள் கூட யாராவது ஒருவர் தூரமாக போயிருந்தா கர்த்தர் இந்த சொல்கிறார், இந்த வார்த்தை உங்களுக்கு தான். அவர் நம்முடைய தேவனாகிய தகப்பன் தம்முடைய குமாரன் இயேசுவின் மூலம் உங்களை திரும்பவும் தம்முடைய குடும்பத்திலே ஒரு மகன் மகளாக அவர் சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார். அவர் உங்கள் மேல் மனதுருக்கமாக இருக்கிறார். அதனால் அவர் உங்களை பார்த்து சொல்கிறதெல்லாம், என் மகனே என் மகளே, திரும்ப என்னிடத்தில் நினைச்சி ஓடிவா, உன்னை திரும்ப என் குடும்பத்திலே ஒரு முழு உரிமை பெற்ற மகன் மகளாகவே நான் என்ன செய்கிறேன், சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறேன். உண்மையில் மனதுருக்கமுடையவராக இருக்கிறேன். நான் உன் பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறேன். எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை. உன் பாவத்தை என் குமாரனின் இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் மன்னித்து விட்டேன். நீ ஓடிவான்னு என்ன செய்கிறார், அழைக்கிறாரு. இப்போ பாருங்கள், ஒருவர் அதை ஏற்றுக்கொண்டு தகப்பனிடத்தில் வரும்போது இந்த ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவர் இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நாம் கூப்பிடும்போது பாருங்க, நாம் திரும்ப தேவனுடைய குடும்பத்திலே மகன் மகளாகவே என்ன செய்கிறோம், சேர்க்கப்படுகிறோம். அப்போது இந்த சத்தியத்தை வச்சு யாருக்காவது நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. குற்ற உணர்வுலேருந்து அவங்களுக்கு விடுதலை தந்து என் தகப்பன் நான் மன்னிச்சிருவாருங்கிற நிச்சயத்தை அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி, இப்படியாக அவங்களுடைய அன்பினா அவங்கள இழுத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி இப்படி ஜெபமுனுங்க. ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் அந்த பாவத்தில் இருக்கிற நபருக்கு தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி அவர்களை திரும்ப கர்த்தரிடத்தில் ஓடி வரும்படி அவர் உள்ளத்தை தொடுவார். அல்லேலூயா. அப்போது நிச்சயமாக அவங்க நிச்சயமாக ஒப்புரவாக்கப்படுவாங்க. நாம் ஜெபித்து முடிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இதனாலே அப்பா, எப்படி நாங்கள் இயேசுவின் மூலம் தேவனிடத்தில் திரும்ப ஒப்புரவாக்கப்படுகிறோம் என்ற நல்ல செய்தியை தியானித்தோம். இந்த வார்த்தைகளால் ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் யார் யார் உமக்கு தூரமாக இருக்கிறார்களோ, இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் உம்மை மறுபடியும் உணர்வடைந்து உம்மிடத்தில் ஓடி வந்து ஆண்டவரே இயேசுவேன்னு கூப்பிட்டு இதனாலே ஆண்டவரே தேவனோடு ஒப்புரவாக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டு உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை தொட்டதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.